வந்து பைரவாங்கிற படம் வந்து விஜய்ல ஃபர்ஸ்ட் அந்த காயின் ரோல் பண்றது நான் தான் பிராக்டிஸ் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரு மெர்சல் ஒரு படம் பண்றேன், அதுல தயா நீங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ அந்த பால் எல்லாம் அப்படி சுத்திட்டு வர்றது, அப்போ மேஜிக் பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணி அந்த படம் வந்து மெர்சல் நீங்க எல்லாரும் பார்த்துக்கலாம், அதுவும் நான் தான் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் தாண்டி மேஜிக்கோட அடுத்த லெவல் போன படம் பார்த்தா ராட்சசங்கிற படம். கிறிஸ்டோபருங்கிற கேரக்டருக்கு ட்ரெயின் பண்ண, அதை தாண்டி ஐ பெர்ஃபார்ம். அந்த படத்துல வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ற மேஜிக் நான் தான் பண்ணது. இதெல்லாம் தாண்டி இந்த சினிமா இந்த ஃபீல்டுல வந்து ரெண்டு விஷயம் ஜெயிச்சிருக்கு இந்தியாவில பொறுத்தளவுக்கு. ரொம்ப பெரிய லெவலில் ஜெயிச்சது சினிமா, அடுத்தது கிரிக்கெட். இதை தாண்டி எந்த துறையில சாம்பியன் யாருன்னு தெரியாது. ஐ வின் தி வேர்ல்ட் சாம்பியன் இன் யூரோப்ல வந்து 2018 வேர்ல்டு லெவல் அந்த ஷோல வந்து ஐ வின் தி சாம்பியன் பட்டம் எனக்கு கிடைச்சது. அதான் நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இப்ப வந்து மியூசிக், நம்ம ஒரு மியூசிக்னா அதை பத்தி இப்போ கர்நாடக சங்கீதம் எடுத்துட்டா ராகம் தாளம் சுரம் இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளால தாளம் போட்டு ரசிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கொஞ்ச நாள் மியூசிக்கோட நாலேஜ் இருந்தா தான் நம்மளால ரசிக்க முடியும். ஆனா இந்த மேஜிக் பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த நாலேஜும் தேவையில்லை, எதுவுமே நீங்க தெரியாம இருந்தா தான் ரசிக்க முடியும். வேர்ல்ட்ல எந்த ஒரு கலையா இருந்தாலும் அந்த கலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நாலேஜ் இருக்கணும். இப்ப கிரிக்கெட்டா இருந்தாலும் அந்த பந்தை வந்து அடிச்சா நம்ம கையில பட்டா ஃபவுலா இல்ல பேட்ல கரெக்டா மிஸ் ஆச்சுனாலும் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ரூல் தெரிஞ்சுக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியலனா நீங்க எப்படி ரசிக்க முடியும்? ஆனா இந்த மேஜிக் பொறுத்தளவுக்கு நீங்க தெரிஞ்சா ரசிக்க முடியாது. ஓகே, எப்படிங்கிறது நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சரி, தெரியாம இருந்தாதான் ரசிக்க முடியும், அவ்வளவு தூரம் சொல்றேன். இப்போ நான் எங்க போனாலும் உடனே ஒரு மேஜிக் பண்ணணும்னு கேட்பாரு. விஜய் ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுல மீட் பண்ணும்போது, நண்பா ஒரு மேஜிக் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னாரு. டக்குன்னு நான் பண்ணி காட்டினேன். ஏன்னா ஒரு டான்சர்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அர்ஜென்டா போயிட்டு இருக்கீங்க, நிறுத்தி உங்களை ஒரு டான்ஸ் ஆடுன்னு கேட்க மாட்டாங்க யாருமே. டக்குன்னு ஒரு டான்ஸ் ஆடுனா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி ஆடுவாங்க? பாடுங்க. நீங்க எங்காவது ஒரு இடத்துல நீங்க வேகமா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பஸ்ல ஒரு பாட்டு பாடணும் கேட்பாங்க முடியாது. ஆனா மேஜிக் நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மேஜிக் டக்குன்னு ஒரு மேஜிக் ஏதாவது வர வச்சு டக்குன்னு கையில கொடுத்தா more surprise. So magic is thrilling art. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இப்போ நீங்க பார்க்க போறீங்க அந்த என்ன த்ரில்லிங். ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க, வேஸ்ட் பேப்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நான் எதுவும் எடுத்துட்டு வரல, நீங்க கொடுக்குற பேப்பர் வச்சுதான் அந்த மேஜிக் பண்ண. ஏதாவது ஒரு வேண்டாம்னு நினைக்கிற பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுங்க. ஏதாவது ஒரு பேப்பர் நீங்க வேண்டாம்னு நினைக்கிற ஒயிட் பேப்பர் கொடுங்க, அதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணிக்காங்க. சார் இது திருப்பி கேட்க மாட்டீங்க. ஒரு பேப்பர் நீங்க கொடுத்துருக்கீங்க, இந்த பேப்பரை கை முன்னாலதான் நான் வச்சிருக்கேன். கிளியரா இந்த ரெண்டு சைடும் நீங்க பார்க்கலாம். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் ஐ ஃபோல்ட் தி பேப்பர். நான் சும்மா இந்த பேப்பரை மடிச்சு இந்த பேப்பரை கட் தி பேப்பர் கட் பண்ணிருக்கேன். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. Just I fold the paper. இந்த பேப்பரை உங்க கண்ணு முன்னாடி இப்படியே நான் மடிச்சிருக்கேன். Clear? Again, very slow, it's no confused. பேப்பர் உங்க கண்ணு முன்னால வச்சிருக்கேன். Paper. Again, just I fold the paper. திரும்பி இந்த பேப்பரை நான் மடிச்சிருக்கேன். Again I fold the paper. சும்மா இந்த மறுபடியும் ஒரு சின்ன கட் பண்ணிப்போம். கிளியரா சின்ன பேப்பரை எடுத்து நாலா மடிச்சிருக்கேன். வேற எதுவும் இல்லை. So don't blink your eye. Watch very slowly. Perform no confuse. Okay? என்னோட கையை roll my sleeves. என் கை இந்த மைக்கு முன்னால தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த கையை இப்படியே வச்சிருக்கேன். Just I pass the magic shadow. No change. இது இப்படி வச்சு இந்த பேப்பரை சும்மா கண்ணு முன்னால இப்படி வச்சு just I rub the paper. ஊதிட்டு இந்த பேப்பரை அப்படியே ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மேஜிக் நம்ம லைஃப்ல பழகிட்டா ப்ராப்ளமே கிடையாது. எப்ப பணம் தேவையோ அப்பெல்லாம் ஒரு கிலோ பேப்பரோட டிராவல் பண்ணி படிச்சு நம்ம பணமா பண்ணிடலாம். பட் அப்படிதான் முடியாது. ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மட்டும் தான் சக்சஸ். பேப்பர் வந்து பணமா மாத்துறது உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். தெரிஞ்சதுன்னா அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே, இது ரியல் 500 தான் சார். செக் பண்ணி பாருங்க. இல்ல அது ரியல் நான் செக் பண்ணி பாத்துருங்க சார். நீங்க வாங்க, சின்ன ஒரு என்னோட மாஸ்டர் வந்து ஒரு சின்ன, இப்ப யாருக்குமே எதுவுமே செக் பண்ணி பாருங்க. சும்மா செக் பண்ணிட்டோம். கட்டி பாருங்க சார். அதுல கண்ணாடி பண்ணாம சார் அது ரியல் 500 சார். அது ரியல் தானே சார்? நோ டவுட், நோ கன்ஃபியூஸ். நானே வந்தறேன். இந்த 500 ரூபீஸ் நோட் சார் வந்து கரன்சி நான் வச்சிருக்கேன். விடும்போது நீங்க டக்கு இந்த கரன்சி உங்க கையில ஒரு மேஜிக் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, எத்தனை
ரெண்டு சான்ஸ் ரெண்டு வரல விடும்போது டக்குனு பிடிச்சிட்டீங்க 500 போட்டுறேன். ஆனா ரெண்டு வரல தான் சார், கீழே போய் பிடிக்கூடாது. ரெண்டு வரல விடும்போது மேஜிக்க பொறுத்த அளவுக்கு நம்ம தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் அதோட இன்ட்ரெஸ்ட். சரி, இவ்வளவு தூரம் நான் மேஜிக் பேசுறேன். மைண்ட் ரீடிங் ஒரு மேஜிக் இருக்கு. மைண்ட் ரீடிங் 52 cards இருக்கு. நீங்க சும்மா ஓபன் த பேக், தி நியூ பேக் இது ஓபன் பண்ணி செக் தி பேக். கார்ட்ஸ்ல நீங்க காட்டிடுங்க ஆடியன்ஸ்க்கு. எல்லாமே டிஃபரண்ட் நம்பர்ஸ் இருக்கு. அதுல கலர்ஸ் வந்து ரெட் அண்ட் பிளாக். திருப்பிடுங்க கார்டை திருப்பிடுங்க. 1 2 3 கிளி ஓகே சார். இது வந்து 52 cards இருக்கு. The 52 cards. It's all different cards. எல்லாமே டிஃபரண்டான நம்பர். சரி, உங்க கை காட்டுங்க. எல்லாமே டிஃபரண்ட் cards. Shuffle the pack, mix the pack. எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. ஒரு கார்டு ஆர்டர் கிடையாது. வெரி வெல் மிக்ஸ். நீங்க கூட மிக்ஸ் பண்ணுங்க. ஷஃபிள் பண்ணுங்க. சும்மா ஷஃபிள் ஏதாவது ஒரு கார்டு பிடிச்ச கார்டு எனக்கு கார்டு சீக்கிரட்டா எடுத்துக்கோங்க. நீங்க பாத்தீங்க எனக்கு கார்டு நீங்க அந்த கார்டு வச்சிருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க, சொல்ல வேண்டாம். நீங்க மனசுல நினைச்ச உடனே சொல்ல முடியும். இந்த ரெட் கலர் கார்டு உங்க மனசுல இருக்கு. ரெண்டு கார்டு இருக்குல்ல, பிளாக் அண்ட் ரெட். டெஃபினட்டா இது ஒரு ரெட் கலர் இருக்கு. ரெட்ல ரெண்டு சிம்பிள் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டிங் ஷேப், அனதர் இஸ் டைமண்ட் ஷேப். டெஃபினட்டா நீங்க ஒரு டைமண்ட் ஷேப் தான் திங்க் பண்றாங்க. ரெட் கலர் டைமண்ட் கார்டு. இட்ஸ் நாட் இன் பிக்சர் கார்டு. கிங் குயின் ஜாக் எல்லாம் கிடையாது. ஒரு நம்பர் கார்டு. எக்ஸாக்ட்லி நம்பர் 2 டைமண்ட் கார்டு ஒரு கையில் இருக்கு. எப்படி தெரியாம இருக்கிறவங்க மேஜிக் எல்லாமே டிஃபரண்ட் கார்டு. நீங்க பாருங்க, எவ்ரி சிங்கிள் கார்டு எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. மிக்சிங் again something 100% every single card நீங்க கீழ வாட்ச் பண்ணுங்க. every single card mix ஆயிடும். 100% mix ஆயிடும். எதுவும் ஒரே மாதிரி கிடையாது. இந்த சைடுல யாராவது ஒரு கார்டு ஒரு கார்டு ஏதாவது ஒரு கார்டு நீங்க யாரும் காட்டாதீங்க, நீங்க தள்ளி வச்சு. ஓகே, ரூம்ல போய் பாருங்க. ஓகே, சரி. இன்னைக்கு வந்து இவர் கார்டு ஒன்று எடுத்திருக்காரு. எந்த கார்டு எடுத்திருப்பாரு, என்ன நம்பர் உங்க யாருக்குமே தெரியும். உங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியற மாதிரி இந்த மேஜிக் பர்ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா, நம்ம கையில எல்லாரும் நினைக்கிறோம் 10 விரல் இருக்கு சார். நம்ம கையில எல்லாருக்கும் 10 விரல் கிடையாது. 11வது ஒரு விரல் வந்து அது என்னன்னா நம்ம கையில இருக்கிற மொபைல் போன். மொபைல் இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது. டெக்னாலஜிங்கிறது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி கிடையாது. ஒரு போன் பண்ணனா பூத்துக்கு போயிட்டு. பட் இன்னைக்கு போன், நீங்க என்ன பேசுறீங்களோ என்ன பண்றீங்களோ அது போன் தான். முதல்ல உங்க மனசு மாதிரி தான் போன். அதுல என்ன இருக்கோ அதான் நீங்க. ஓகே, இப்போ இந்த கார்டை மேஜிக் வந்து அதே மாதிரி டெக்னாலஜியோட சேர்ந்து நான் டிராவல் பண்றேன். உங்க போன்ல எடுத்துருக்கேன். சும்மா நீங்க ரெக்கார்ட் பண்றவங்க தவிர மத்தவங்க போன் நீங்க தள்ளி அப்படி அவர் கையில இருக்கிற ஒரு கார்டு போன்ல எடுத்து வச்சுங்க. உங்க கையில எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ நீங்க அவர் போன் எடுத்திருக்கீங்க சார். உங்க ஒய்ஃபை ஆன் பண்ணுங்க. எல்லாரும் ஒய்ஃபை மட்டும் ஆன் பண்ணுங்க. அது நெட்வொர்க் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நெட்வொர்க் செலக்ட் பண்ண முதல்ல ஒரு கார்டு வருது பாத்தீங்களா? யாரு ஃபர்ஸ்ட்? என்னங்க ரெட்ல நம்பர் 5 சார். அந்த கார்டு என்ன கார்டுங்கிறது நீங்க காட்டிடுங்க. ஓபன் பண்ணுங்க. உங்க போன்ல தான் இருக்கு அது எல்லாமே. 5 of RT. அந்த கார்டு தான் ஒரு கையில வச்சிருக்கேன். உங்க போன் 5 of RT. அவங்க எல்லா போன்லயும் இருக்கு பாருங்க. அவரோட கார்டு 5 of RT தான் ஒரு கார்டுங்கிறது. Thank you very much. Thank you.